கலிங்கத்து போர்க்களத்தில் சோழர் படை வந்த வேகத்தை கண்டு எதிர்ப்படை நிலை தடுமாறி ஓடியதாம். அதுபோல் இன்று அநீதியை வீழ்த்த வரும் நவீன கால நாயகன், திரைக்கடலில் திளைத்த தங்கம், தமிழகத்தை ஆள வந்த சிங்கம் எங்கள் ஆருயிர் தளபதி அவர்களின் அரசியல் வருகையை கண்டு எதிர்ப்படை பயக்கிறது. அன்று கலிங்கத்தை வென்றனர், நாம் தமிழகத்தை வெல்வோம் என்று உரக்க சொல்லி கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் ஆருயிர் தளபதி விஜய் அவர்களை வணங்கி உழைப்பின் அடையாளம், விசுவாசத்தின் வெளிச்சம், தலைமையின் நம்பிக்கை, தொண்டர்களின் அன்புக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களையும், பதவி என்பது அதிகாரம் அல்ல, அது மக்களின் பணி செய்வதற்கான களம் என்பதை தன் ஓயாத உழைப்பின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கும் உழைப்பின் சிகரம் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரான திரு ECRP சரவணன் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான தோழர்களே, வீரமான தோழிகளே, ஆல் அவர் கேடட்ஸ் வருக வருக என கரம் கூப்பி வரவேற்று என் உரையை தொடங்குகின்றேன். எங்க மாவட்ட செயலாளர் எப்பவுமே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி உங்க மாவட்டத்துல மட்டும் இவ்வளவு நிகழ்ச்சிகள் பண்றீங்க, இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்றீங்கன்னு எல்லாரும் கேட்கிற கேள்வி. வாரத்தை 7 நாள் தான், ஆனா எங்களோட மாவட்ட செயலாளர் தலைமையில 10 ப்ரோக்ராமுக்கு மேல பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ல இன்னைக்கு சென்னை புறநகர் மாவட்டம் எங்களோட ப்ரோக்ராம் பண்றதுல ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் இது. ஏன்னா இந்த இடம் எட்டி பார்த்தா தளபதியோட வீடு இருக்கு. அவர் என்னவோ இங்கேயே எங்களோட இருக்க மாதிரியே இருக்கு. அவர் நம்ம பேசுறதுலாம் கேட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு பண்ணுவோமா, அவர் செவிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு விசில் அடிச்சிருவோமா? நன்றி. இன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது நாம் கொள்கை செயலில் மாற்றுவதற்காக வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே தந்து விட முடியாத அரசு அல்ல நாம் என்று காட்டுவதற்கே. ஆட்சி அதிகாரம் இல்லாவிட்டாலும் வாக்குறுதிகளை நலத்திட்டமாக மாற்றுபவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்கு.